வணக்கம் யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. கடலை மாவு வச்சு நீங்கள் எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தடவை சலிச்சுக்கோங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு ஒரு 30 லட்டு கிடைக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கடலை மாவு மைதாலாம் நம்ம வந்து கலக்கும் போது ஒரு பக்கமாக தான் நம்ம வந்து கலக்கணும். 2 பக்கமும் கலக்குனீங்கன்னா அந்த மாவு வந்து இப்படி உருண்டையாக ஃபார்ம் ஆகும், நம்ம வேலை ஜாஸ்தியாகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மாவு நல்லா நீட்டி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற ஒரு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஏரியேஷன் ஃபார்ம் ஆகும். மாவு வந்து எண்ணெயில் விழுந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா முத்தாக பூந்தி கிடைக்கும். அடுத்ததாக ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.25 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது 2 கப்பு கடலை மாவுக்கு 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் 2.5 வரைக்கும் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் இதில் 3 லவங்கம் சேர்க்குறேன். இது வாசனைக்கு தான் சேர்க்குறேன், இது சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர், அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது 2த்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை இன்னொரு கேஸ்க்கு மாற்றிடுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அது வந்து கொதிக்கட்டும். நீங்கள் பூந்தி போடுறது எப்படி வேணாலும் போடலாம். பூந்தி கரண்டி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜல்லடை கரண்டி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம கிரேட்டர் இருக்கு இல்லையா, சீஸு வெஜிடபிள்ஸ்லாம் கிரேட் பண்ணுவோமே, அந்த மாதிரி கிரேட்டரில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பூந்தி போடலாம். பூந்தி போடும்போது சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் அந்த பூந்தி கரண்டி வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சிடாதீங்க, பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, இல்லைனா நீளமாக தான் பூந்தி வந்து விழும். அதே மாதிரி நிறைய மாவு வந்து அந்த பூந்தி கரண்டியில் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பாருங்கள் 2 கரண்டி தான் சேர்க்குறேன். அதுக்கு மேலே வந்து சேர்த்திங்கன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பூந்தி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வந்து அதை வறுக்கணும். அதுக்கு மேலே வறுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறமா டைட்டாக வந்து நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்ச் பூந்தி போடும்போது அந்த பூந்தி கரண்டிக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் மாவு இருக்கும், அதை நல்லா வழிச்சிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கோலி உருண்டை மாதிரியே வந்து பூந்தி கிடைக்கும், நல்லா முத்தாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம ஜீராவை செக் பண்ணிக்கலாம். ஜீரா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கம்பி பதம் சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கம்பி வந்து அப்படியே நிற்கணும். நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கம்பி நிற்கணும். இப்போ நான் ஏற்கனவே போட்ட லவங்கத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியை வந்து இதில் கொட்டிடுங்க. கொஞ்சம் பூந்தி வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பைண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த லட்டு பிடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம அதை ஊற விட போகிறோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே இது டக்குன்னு வந்து அந்த ஜீராவெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை மூடி போட்டு வைப்போம். அடுத்ததாக முந்திரி திராட்சை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் காய வச்சுக்கோங்க. நெய் காய்ஞ்சதும் அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சின்னதாக நறுக்குன முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்தா கூட சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பூந்தியில் சேர்த்துருங்க. பூந்தியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு நம்ம மூடி வச்சு. இப்போ பாருங்கள், இப்போவே வந்து நல்லா அந்த சர்க்கரையை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஆனால் இது கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய கைக்கு வந்து பொறுக்கிற சூடு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லட்டு பிடிச்சா தான் நல்லா இறுகலாக வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு அளவுகோல் மாதிரி வச்சு அதில் வந்து தேவையான பூந்தி எடுத்து அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து நல்லா கெட்டியாக வந்து அதை வந்து பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அது உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அருமையான லட்டு ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து ஒரு 30 லட்டு கிட்ட போட்டிருக்கேன். என் பசங்க வந்து கொஞ்சம் பூந்தியெல்லாம் நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து 2 கப்பு மாவுக்கு நமக்கு ஒரு 30 லட்டு கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த இனிப்பை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.